வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாலிட்டி ஒன்லைனர் கொஸ்டின் டாபிக் தான். ஸோ இது எல்லாமே சமச்சீர் புக்கோட டாபிக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசனான மாநில அரசு. ஸோ நம்மளை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சின்ன பாடம் தான், இன்ட்ரோ தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த கிளாஸில் வந்து மாநில அரசு பற்றின எல்லா டீட்டெயிலுமே வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த கொஸ்டின் ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்து, மத்திய அரசு மாநில அரசுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவது என்ன முறை அப்படின்னு சொல்றாங்கன்னா கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து தான் வந்து செயல்பட முடியும். ஸோ அதனால இது கூட்டாட்சி முறை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆளுநரை நியமிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னர் இருப்பாங்க. 2 ஸ்டேட்டுக்கு கூட சேர்ந்து ஒரு கவர்னர் கூட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஆளுநரை எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிப்பார். சரி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருந்தால் தான் அந்த பொசிஷனுக்கு வர முடியும் இல்லையா? ஸோ இப்போ ஆளுநராக வேணும், ஆளுநராக பதவியில் இருக்கணும்னா அவரோட ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 நிறைவடைந்தவராக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தால் ஆளுநர் பதவிக்கு நிக்கலாம். அடுத்து, முதலமைச்சர் பதவிக்கோ அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கோ நிக்கணும் அப்படின்னா 25 வயசு நிரம்பி இருந்தா போதும். அதே இது சட்ட மேலவை உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா 30 வயசு நிறைவடைந்திருக்கணும். ஸோ இந்த ஏஜ் லிமிட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து, ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாநில சட்டமன்றத்துல 2 அவை இருக்கும். ஒன்று வந்து மேலவைன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கீழவைன்னு சொல்லுவோம். இந்த 2 அவை இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் எந்தெந்த மாநிலத்தில் இந்த மாதிரி 2 அவை இருக்குதோ அந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்றம் எல்லாம் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, மேலவை அப்படின்னா என்ன? சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறனா இது ஒரு சட்டமன்ற சபைன்னு சொல்றாங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்களே, இந்த சட்டமன்ற மேலவையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே மக்களாலாம் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மக்கள் வந்து டைரக்டா ஓட்டு போட்டு இந்த சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது மேலவை. அடுத்து, கீழவையும் அதே மாதிரி சட்டமன்ற சபைன்னு சொல்றாங்க. ஆனா இதோட உறுப்பினர்களை தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்றோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கீழவை மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கீழவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்றோம். இது வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள்னு கிடையாது. ஆனா சில மாநிலங்கள்ல வந்து இந்த 2 அவையுமே இருக்கு, மேலவையும் இருக்கு கீழவையும் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர பெரிய லெசன்ஸ்ல பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கீழவை உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை தான் நம்ம என்ன பண்றோம், தேர்தலில் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அடுத்து, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கீழவை மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓரவை சட்டமன்றம்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் வந்து ஓரவை சட்டமன்றம். அடுத்து, நம்ம மாநிலத்தோட நிர்வாகத்துறையோட தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர், கவர்னர் தான் நிர்வாகத்துறை தலைவராக இருக்கிறாரு. அடுத்து, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள்ல வேந்தராக, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுல வேந்தராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். அடுத்து, மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன்வரைவுகளும், அந்த சட்ட முன்வரைவுகளை தான் நம்ம மசோதான்னு சொல்றோம். இந்த மசோதா எல்லாமே யாருடைய ஒப்புதலுக்கு அப்புறமா சட்டமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய ஒப்புதலுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ சட்டமன்றத்தில் நம்ம மசோதாவை கொண்டு வர்றோம். அந்த மசோதா வந்து யாரோட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்கன்னா ஆளுநரோட ஒப்புதல். அவர் அதை அக்ரி பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால என்ன பண்ண முடியும், சட்டமன்றத்தில் சட்டமாக மாற்ற முடியும். ஸோ அவருடைய
இது வந்து அதிகாரம், அவருடைய அதிகாரம். அடுத்து இந்த ஆளுநர் மூலமா நியமிக்கப்படக்கூடிய போஸ்டிங் எல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மாநில தலைமை வழக்கறிஞரை வந்து இவர் தான் நியமிப்பாரு. அடுத்து மாநில பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர், உறுப்பினர்கள் எல்லாமே. அப்புறம் தலைமை தேர்தல், அதாவது மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள், ஏன்னா இவர் தான் வேந்தரா இருப்பாரு. ஸோ துணைவேந்தர்கள், இந்த போஸ்டிங்ல எல்லாம் இருக்கக்கூடியவங்களையும் ஆளுநர் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ கேட்பாங்க, இந்த பதவி நியமிப்பவர் யாரு? ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆளுநருக்கும் கேட்பாங்க. அடுத்து மாநில நிர்வாக தலைவர், நிர்வாகத்துறையோட பெயரளவு தலைவர்னு கேட்டாங்க அப்படின்னா ஆளுநர். பட் உண்மையான தலைவர்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர். ஸோ இது ரொம்ப முக்கியம். நிர்வாக துறையோட பெயரளவு தலைவர் ஆளுநர், உண்மையான தலைவர் வந்து முதலமைச்சர். அடுத்து அரசாங்கத்துல 3 பிரிவு இருக்கு. ஒண்ணு வந்து சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறைன்னு சொல்லி 3 பிரிவுகள் இருக்கு. சட்டமன்றம் என்ன பண்ணும்? சட்டங்களை உருவாக்கும். நிர்வாகத்துறை என்ன பண்ணும்னா அந்த சட்டங்களை செயல்படுத்தும். இந்த நீதித்துறை அந்த சட்டத்தை நிலைநாட்டும். அந்த சட்டங்கள் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடியது இந்த நீதித்துறை. அப்ப சட்டமன்றம் சட்டத்தை உருவாக்குது, நிர்வாகத்துறை அதை செயல்படுத்துது, நீதித்துறை அதை நிலைநாட்டுகிறது. ஸோ இந்த 3 பிரிவுகளும் சேர்ந்ததுதான் வந்து நம்மளுடைய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அடுத்து மாநில அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பா இருப்பது என்னது? உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா மாநிலத்துக்குமே அந்தந்த மாநிலத்துக்கான உயர்நீதிமன்றங்கள் இருக்கும். குடியரசுத் தலைவரால தலைமை நீதிபதி வந்து நியமிக்கப்படாது. இந்த உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். தலைமை நீதிபதி ஆகணும் அப்படின்னா அவருக்கு 62 வயது ஆகும் வரை, அதாவது அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஓகேவா, 62 இயர்ஸ் வரைக்கும் அவர் பதவியில இருப்பாரு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. ஓகேவா? உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து 65 வயசு வரைக்கும் இருப்பாரு. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கேயுமே வந்து உயர் நீதிமன்றம், ஓகேவா, குடியரசுத் தலைவரால உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து நியமிக்கப்படுவார். அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 62 வயசு வரைக்கும் அவர் பதவியில நீடிக்க முடியும். இந்த உயர்நீதிமன்றம் தவிர, ஹைகோர்ட் தவிர மாவட்ட அளவுல என்னது நீதிமன்றங்கள் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தீர்ப்பாயங்களும் இருக்கும், ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து உயர் நீதிமன்றத்துக்கான தலைமை நீதிபதியோட ஏஜ். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் சிம்பிளா மாநில அரசு பத்தி ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. இதோட டீட்டெயில் லெசன் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல வரும். நம்ம அதுலயும் பார்க்கலாம் டீட்டெயிலா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.